முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி நேரில் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார். அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கட்சி நிர்வாகிகள் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் பண்ணை வீட்டில் அவரை அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி நேரில் சந்தித்து இருவரும் தனித்தனியாக நீண்ட நேரம் பேசினர். செங்கோட்டையனுக்கு புகழேந்தி பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார். இதேபோல் புகழேந்திக்கு செங்கோட்டையன் சால்வை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த புகழேந்தி கட்சிகள் எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுப்பினார். நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என்று சொல்லி அவரையே கட்சி பதவியிலிருந்து நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் யாரையுமே ஏற்றுக்க மாட்டேன். நான் புரட்சி தலைவி அம்மாவை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட நான் தான் இந்த நாட்டில் பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னால் நீ யாரை நீக்கியிருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கணும். எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இது போன்ற தலைவர்கள் வெளியேற அதனால் இந்த கட்சிக்கு என்ன லாபம்?